श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷ காஷாயாம்பர பகுகிருத வேஷஹ பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூட உதர நிமித்தம் பகுகிருத வேஷஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்ல வரும் முக்கியமான விஷயம் என்ன என்றால், பகவானை சென்று அடையணும், மோட்சம் முக்தி பெற வேண்டும் என்றால் அதற்கு வெளித்தோற்றங்கள் அவசியம் அல்ல. அவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சில பேர் இப்படியெல்லாம் இருந்தால்தான் நீ ஒரு பக்தன், இப்படியெல்லாம் இருந்தால்தான் உனக்கு மோட்ச முக்தி கிடைக்கும் என்று சொல்லுவா. ஆனால் அது முற்றிலும் ஒரு பொய்யாக இருக்கு. ஒருத்தனுக்கு மனம் தூய்மையாக இருந்தது என்றால், அந்த இறைவன் மீது மட்டுமே அவரோட கவனம் இருந்தது என்றால், அப்படி உன்னிப்பாக ஒரு நிலையாக ஒரு பக்தி அவருக்கு இருந்தது என்றால், அவருக்கு வெளித்தோற்றங்கள் எல்லாம் அது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டே கிடையாது என்று இந்த இடத்துல சொல்றான். அது எப்படி இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு சொல்றா என்றால், ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷ காஷாயாம்பர பகுகிருத வேஷஹ. ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷ, அதாவது சில பேர் பக்தியோட இருக்கேன், நான் ஒரு பக்தனாக இருக்கேன் என்று மற்றவாளுக்கு நிரூபிக்கிறதுக்காக, மற்றவா கிட்ட அதை காட்டுறதுக்காக சில பேர் அவரோட முடியை குடுமையாக வைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் லுஞ்சித கேஷ காஷாயாம்பர பகுகிருத வேஷக, இன்னும் சில பேர் தங்களோட முடியை பெரிதாக வளர்த்து கொண்டு அதை ஒரு ஜடையாக தரித்துக் கொள்கிறார்கள். சில பேர் அதை குடுமையாக வச்சுக்கிறார், சில பேர் அதை ஜடையாக வச்சுக்கிறார். இன்னும் சில பேர் காஷாயாம்பர பகுகிருத வேஷக, இன்னும் சில பேர் காஷாயாம்பரத்தை, காஷாயாம்பரம் என்றாலே காவி வஸ்திரம் என்ற அர்த்தம். அதாவது அந்த காவி வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு, அந்த காவியை உடுத்தி கொண்டு நானும் ஒரு பக்தனாக தான் இருக்கேன், நானும் ஒரு துறவியாக தான் இருக்கேன், அந்த பகவானை நான் சென்று அடைய போகிறேன் என்று மற்றவாளுக்கு சொல்றதுக்காக இருக்கான். காஷாயாம்பர பகுகிருத வேஷக பஷ்யன் நபிச்சன பஷ்யதி மூடக, அதாவது இந்த மாதிரி நம்ம அந்த பகவானை பார்க்கக்கூடிய அந்த உண்மை என்பது கண்ணுக்கெற்ற தூரத்துல இருக்கான். இதே நம்மளால பார்க்க முடியும், சுலபமாக பார்க்க முடியும் என்ற அந்த உண்மை இவ்வளவு கிட்ட இருக்கும் போது கூட இப்படியெல்லாம் வெளித்தோற்றங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் பக்தர்கள் தான் என்று அவாளே ஏமாத்தி கொண்டு இந்த பக்கத்தில் இருக்கும் உண்மை தத்துவத்தை காண மாட்டேங்கிறார்கள் என்று சொல்றா இந்த ஸ்லோகத்தில். அதாவது வெளித்தோற்றங்கள் எவ்வளவு முக்கியமோ, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியம், அதாவது அதை விட அதிகமான முக்கியத்துவம் நம்ம மனதுக்கும் கொடுக்க வேண்டும், மன தூய்மைக்கும் கொடுக்க வேண்டும். மனம் தூய்மையாக இல்லாமல், அந்த பகவானை பற்றிய ஞானம் இல்லாமல், அவர் மீது பக்தி இல்லாமல், அவரிடம் ஒரு சரணாகதி செய்யாமல் இந்த வெளித்தோற்றங்கள் எல்லாம் வெறும் வெத்தாக தான் போய்விடும் என்று சொல்றா இந்த இடத்தில். பகுகிருத வேஷக காஷாயாம்பர பகுகிருத வேஷக பஷ்யன் அப்பி ச ந பஷ்யதி மூடக உதர நிமித்தம் பகுகிருத வேஷக. இறுதியில் கடைசி அந்த ஒரு லைன்ல என்ன சொல்றா என்றால், இந்த இந்த ஒரு ஸ்வரூபங்கள் எல்லாம், இந்த ஒரு வேஷங்கள் எல்லாம் எதற்கு போட வேண்டும், எதற்கு குடுமையாக வைத்துக் கொள்ளணும், எதற்கு ஜடையாக தரித்துக் கொள்ளணும், எதற்கு காவி வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு காவியை உடுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் உதர நிமித்தம் பகுகிருத வேஷகா என்று சொல்லி முடிக்கிறார். அதாவது அவளோட அந்த வயத்தை நிரப்பிக் கொள்வதற்காக அவ சாப்பிட்டு இந்த ஒரு உடையெல்லாம் அணிந்து கொண்டு இந்த வேஷத்தோட போனா என்றால், மக்கள் அவளுக்கு கொடுக்கும் அந்த ஒரு காசு, அந்த ஒரு பணத்தை, அந்த ஒரு செல்வத்தை வைத்துக்கொண்டு அவ சந்தோஷமாக சாப்பிடலாம், 3 வேளையும் அவளுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்பதை அவ புரிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த ஒரு வேஷங்களை போடுறார். மற்றபடி இந்த மாதிரி இந்த வேஷங்கள்ல இருந்தால் மட்டுமே, இந்த குடுமையை தரித்து கொண்டு ஜடையை தரித்து கொண்டு இந்த காவி வஸ்திரங்கள்லாம் உடுத்தி கொண்டால் மட்டுமே உன்னால் மோட்சத்தை பெற முடியும், முக்தியை பெற முடியும் என்று யாரும் சொல்லவில்லை. அதனால் மோட்ச முக்தி பெற வேண்டும் என்றால் மன தூய்மை அவசியம். அவர் அந்த பகவான் மீதையே அந்த ஒரு ஒருநிலையான பக்தி இருக்க வேண்டும், அவர் மீது அவரிடம் சரணாகதி செய்ய வேண்டும், அவர் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு நபர் இந்த ஒரு மரத்தடியில் உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறாம கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்த உடனே அவர் மனதுக்குள்ள ஒரு நினைப்பு வர்றதாம்.
ரொம்ப வெயிலாக இருக்கு, எனக்கு தொண்டையெல்லாம் வத்தி போயிடுத்து, எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் ஜலம் கிடைத்தா, ஒரு டம்ளர் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த தண்ணியை குடித்தால் என்னோட தாகம் நிறைந்து போகும் என்று யோசிக்கிறாராம் இவர். இவர் யோசித்த அடுத்த நிமிடமே அந்த இடத்தில் ஒரு டம்ளரில் ஜலம் வர்றதாம், தண்ணி வர்றதாம் அங்க. இதை பார்த்த உடனே ஆச்சரியத்தோட இருக்காராம். இதற்கு முன்னாடி இங்க இந்த நீரானது இல்லவே இல்லை. இதற்கு முன்னாடி இங்க அந்த தண்ணீர் என்பது இல்லவே இல்லை. இப்போ இது எங்கேருந்து வந்திருக்கும்? ஒருவேளை நான் மனதில் நினைத்ததுனால இது வந்திருக்குமா? அது எப்படி நான் நினைத்ததுனால இது வர முடியும்? இங்க ஏதோ ஒரு மாயை நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசிக்கிறாராம் இந்த நபர். அப்பொழுதுதான் அவர் சுத்தி முத்தி பார்க்கும்போது வேற எதுவுமே பக்கத்துல இல்லை. இந்த ஒரு மரம் மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த மரத்தை திரும்பி பார்க்கிறாராம். மரத்தை அண்ணாந்து பார்க்கும்போது, ஒருவேளை இது கல்பக விருட்சமாக இருக்குமோ? நம்ம மனதில் ஆசைப்படும் எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சமாக இருக்குமோ? அந்த கல்பக விருட்சத்தை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேனோ என்று மனதுக்குள்ள நினைப்பு வர்றதுதான். இந்த கதை மேலும் இப்படி நகருது. உண்மையாகவே அது கல்பக விருட்சம் தானா? இப்படி கல்பக விருட்சம் என்று இந்த கல்பக விருட்சம் இந்த தண்ணியை கொடுத்த உடனேயே இவர் இது கல்பக விருட்சம் தான் என்று நம்பி விட்டாரா? இல்லை இந்த கதையில வேற என்னென்ன இவர் பண்ண போறார்? இந்த கதை மேலும் எப்படி நகருது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.